நளினா சின்ன பெண்ணா இருந்தப்போ அவளுடைய மாமா அவளுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ரப்பர் வாங்கிட்டு வந்தாரு. அது நீளமா பிங்க் கலர்ல நறுமணத்தோட வழுவழுன்னு ரொம்ப அழகா இருந்தது. நளினாவுக்கு அதை பார்த்த உடனே அதை ரொம்ப பிடிச்சு போயிட்டுது. தன்னுடைய பென்சில் பாக்ஸ்ல அதை பத்திரமா வச்சா. வகுப்புல உள்ள எல்லார்கிட்டையும் அதை காட்டி பெருமிதப்பட்டா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து பார்த்து பரவசப்பட்டா. ஆனா அதை வச்சு எதையும் அழிக்க மாட்டா. அழிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற சாதாரண ரப்பரை பயன்படுத்தினா. அவளுடைய மாமா கொடுத்த ரப்பரை தொட்டு பார்க்கறதே அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதை யாரையும் தொடவிட மாட்டா. தன்னுடைய வாழ்நாள் முழுசும் அந்த ரப்பரை விட்டு தான் பிரியவே மாட்டேன்னு நினைச்சா. அவ்வளவு தூரம் அதை விரும்பினா. அது அவளுக்கு அதிக முக்கியமா இருந்துச்சு. அந்த ரப்பர் அவளுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. இப்போ நளினாவுக்கு 30 வயசு ஆகுது. இப்போ அவளுக்கே அந்த ரப்பர் எங்க போச்சுதுன்னு தெரியல. அது காணாம போயிட்டுது. நளினா அதை மிஸ் பண்ணவும் இல்ல. அது இப்போ அவளுக்கு ஒரு பொருட்டாவே இல்ல. அன்னைக்கு அந்த ரப்பரை அவ அவ்வளவு தூரம் விரும்பினதை நினைச்சு பார்க்கும்போது அவளுக்கு இப்போ சிரிப்பு தான் வருது. இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி நாம எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விஷயம் நாளைக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. அதனால உலக பொருட்கள் மேல அதிக பற்று வைக்காதீங்க. அந்த பற்று நிரந்தரம் இல்ல. ஆண்டவர் மேல நாம அன்பு செலுத்தி அவரையே நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணரா நாம ஏற்றுக்கொண்டோம்னா அந்த மகிழ்ச்சிக்கு அழிவே இல்ல. அது நிரந்தரமானது. அது நமக்கு உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சியை கொடுக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்.